Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து கரண்டி முட்டை எப்படி செய்ய போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். இது ஒரு paleo dish தான். சோ paleo diet ஃபாலோ பண்றவங்க இத வந்து one time மீலா எடுத்துக்கலாம். சரி வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். இந்த கரண்டி முட்டை வந்து இந்த தாளிப்பு கரண்டில தான் நாங்க செய்ய போறோம். இது எல்லா சட்னி இதெல்லாம் தாளிப்போம்ல அந்த கரண்டி இருந்தாவே உங்களுக்கு போதும். இந்த கரண்டி முட்டை வந்து நம்ம ஆம்லெட் ஊத்துற மாதிரியே தான். ஆனா ஆம்லெட் ஊத்துனா நம்ம தவால ஊத்துவோம். இது வந்து நம்ம இதுல ஊத்துனா பார்க்க நல்ல பப்பியா நல்லா ரவுண்டா இருக்கணும். குட்டி பிள்ளைகளுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும். வேற ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா அவங்க சாப்பிடுவாங்க. அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுல்ல நீங்க வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்னதா. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் தான் இது வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வெந்துட்டே வருது. அவ்வளோதான், அப்படியே நம்ம திருப்பிடலாம். ஒரு சைடு வெந்தோன்னே நல்லா புஃப்னு இருக்கும் பாருங்கள். சுட சுட 5 மினிட்ஸில் சூப்பராக நம்மளோட கரண்டி ஆம்லேட் தயாராகிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.